ஏன்னா காங்கிரஸில் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே ஒரு இப்போ கூட பாருங்கள் 33% இடஒதுக்கீடு வேணும்னு அவங்க ஒதுக்கி கொடுத்ததை இவங்க பிஜேபி பண்ண மாட்டேங்காங்க. இல்லை லேடிஸ் எல்லாருமே சப்போர்ட். லேடிஸ் ஓட்டுன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு 100 ஓட்டு தான் லேடிஸ் ஓட்டு பேருன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஓட்டுமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அரசியல் ஒரு நல்ல தடயமாக தெரியுது. அதில் காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா தெரியுது. கேள்வி கடைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மகிழா காங்கிரஸ் தென்காசி மாவட்ட தலைவரும் கவுன்சிலருமான திருமதி பூமாதேவி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சமீப காலமாக சோஷியல் மீடியா அந்த மாதிரி டிவிக்கில் நிறைய இடத்துல வந்து பூமாதேவிங்கிற பேர் வந்து பிரபலமாயிட்டே வருது. ஆக்சுவலாக பூமாதேவினா யார், அவங்களோட பின்னணி என்ன, எப்படி வந்தீங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன். நான் ஒரு சாதாரண எங்கள் அப்பா ஒரு டெய்லர் தான், சாதாரண ஒரு பெண்ணு தான். இப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கூட ஒரு பென்சில் பேனா புக் நோட்டு வாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து ஒரு இலவச புக்கு நோட்டு வாங்கி தான் படித்து வந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்களெல்லாம் போய் குழந்தைங்களுக்கு இலவச புக்கு நோட்டு கொடுக்கும்போது நாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு முன்னேறிக்கோன்னா நம்ம பண்ண ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் தான். ஒரு 20 வருஷமாக ஒரு 20 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி ஒரு 500 தூங்குவீங்களா? ஆமாம், 4 மணி நேரம். நல்ல உடம்புக்கு 4 மணி நேரம் சொல்லிகிட்டே தூங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 500 பெண்கள் இருப்பாங்க இப்போ உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க. இப்போ ஒர்க் பண்ணுறவங்க 100 பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவன் இல்லாதவங்க, கணவன் இருந்து இல்லாதவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால் தொழிலதிபராக இருக்கிறீங்க. தொழிலதிபர் டு அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை, எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அது பெண்களுக்கு இதையும் தாண்டி பெண்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வருது. அப்படிங்கையில் அதுக்கு ஒரு தடயம் தேவைப்படுங்கையில் அதை நம்ம தேடும்போது அரசியல் ஒரு நல்ல தடயமாக தெரியுது. அதில் காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா தெரியுது. அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே காங்கிரஸ் ரொம்ப பிடிக்கும். இந்திரா காந்தி அம்மாவை வந்து எங்கள் அப்பா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க 7-8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இறந்தப்போ அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க எப்படி ஆண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு நாடக பிரியர். எங்கள் அப்பா நாடக வடிவில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்தே எனக்கு காங்கிரஸ் மேலே ரொம்ப பிரியம். அதனால் சரி அடுத்த தேடுதலை தேடும்போது சரி காங்கிரஸ் ஒரு சரியான வழி அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து உள்ளே வந்தேன். அதுலேயும் பெண்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது. பெண்கள் வந்து அப்போ வெளியே வர தெரியாமல் தான் இருக்கிறாங்க, அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும். அதனால் என்னெல்லாம் புல்லரிச்சது என்னால். அவங்க என் கூட சேர்ந்து கோஷம் போட்டுட்டு வச்சுட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு நீங்கள் காங்கிரஸ்க்கு இந்த அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க, பூமாதேவிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டது பார்த்திங்கன்னா கண்ணீர் மல்க என் கூட நின்று ஒர்க் பண்ணாங்க. அப்போ தான் தோணுச்சு சரி அடுத்த கட்டத்துக்கு இந்த பெண்களை நம்ம கொஞ்சம் கொண்டு போகணும். அவங்க வெளியில் வர முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நாமளே வந்து வெளியில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலன்னா யார் கூட்டிகிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி இதான் காங்கிரஸில் வந்து இணைச்சு 12வது வார்டில் இப்போ மெம்பராக இருக்கீங்க. அது ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கான ஒரு ஃபேவரபிளான வார்டு அப்படின்றாங்க. அதில் எப்படி மீறி நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க? அது உண்மைதான். அதில் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே மக்கள் வந்து கட்சியையும் தாண்டி நம்மளை பார்த்து மேடம் வந்தால் நல்லா பண்ணுவாங்க வைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து நம்ம கூட வந்து இயங்கி வந்து எல்லா லேடிஸுமே நிறைய சப்போர்ட். உங்களால் பயன்படுறவங்க நிறைய பேர் உதவி பண்ணாங்க. இல்லை லேடிஸ் எல்லாருமே சப்போர்ட். லேடிஸ் ஓட்டுன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு 100 ஓட்டு தான் லேடிஸ் ஓட்டு பேருன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஓட்டுமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஓ சரி சரி சரி. இப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்திலேயே பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு பெண்ணை ஒரு இந்திரா காந்தி அம்மையாரை வந்து பிரதமர் ஆக்குனாங்க பார்த்தீங்களா? அது வந்து உலகத்திலே எங்கேயும் நடந்திருக்கானே எனக்கு தெரியல. அந்த டைம்லலாம் நடந்திருக்கானே தெரியல. ஆனால் வந்து அந்த அம்மாவை வந்து ஒரு பிரதமர் ஆக்குனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
ஒரு அகில இந்திய தலைவியுமே லேடிஸ் ஆக்கியிருக்காங்க. அது வந்து எந்த கட்சியிலையுமே இது வரைக்கும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் காங்கிரஸில் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே. ஒரு இப்போ கூட பாருங்கள் 33% இடஒதுக்கீடு வேணும்னு அவங்க ஒதுக்கி கொடுத்ததை இவங்க பிஜேபி பண்ண மாட்டேங்காங்க. அதை கேட்டு இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் இப்போ டெல்லியில் பண்ணோம். ரொம்ப சிறப்பாக பண்ணோம். அதுக்கு அவங்க நேஷ்னல் தலைவி வந்து அல்கா அம்பாஜி மேடம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப பவர்ஃபுல் மேடம் பண்ணாங்க. அது மாதிரி எங்கள் மாநில தலைவி மேடமும் வந்து அதுக்கு எங்களுக்கு உந்துகோலாக இருந்து கூடையே இருந்து அவங்களும் நல்ல பாஸ்ட். அந்த மேடமும் நல்லா பண்ணாங்க. பெண்களுக்கு காங்கிரஸில் வந்து நல்ல ஒரு இது இருக்குது. ஓகே. அது மாதிரி எங்கள் அண்ணாச்சி பழனி நாடாரமும் எங்கள் லேடிஸ்க்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க. காங்கிரஸில் அம்புட்டு கூட்டம் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, லேடிஸ் வந்தால் எல்லாரையும் முன்னணிக்க வச்சு செஞ்சு அவங்களுக்கு ஒரு அரவணைப்பாக தான் கொண்டு போவாங்க. மற்ற கட்சிகளெல்லாம் கண்டிப்பாக அது இருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ கவுன்சிலர் ஆயிட்டீங்க, அடுத்த கட்டமாக தென்காசி மாவட்டத்துக்குள்ளே உங்களுக்கான செயல் திட்டங்கள் என்ன? செயல் திட்டங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா பெண்கள் வெளியில் வர பெண்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கூல் வந்து பிள்ளைங்க எல்லாம் வெளியில் வராங்க. ஆனால் எந்த அளவுக்கு போலீஸ் வராங்க, அப்பப்போ இருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்கி. அது பாதுகாப்புக்குள்ள ஏற்பாடுகள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் பெண்களுக்கு நிறைய வெளியில் கொண்டு வரணும் பெண்களை. இப்போ வந்து நம்ம ஊரில் ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு பெரிய காலேஜ் பராசக்தி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அது குற்றாலம் அருகில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. மது அருந்திட்டு வராங்க, வைக்கிறாங்க, பிள்ளைங்க வர போக ரொம்ப சிரமப்படுறாங்க. அது பற்றி நான் மனு கொடுக்கலான்னு இருக்கேன். பெண்கள் மேம்பாட்டு மையம்ங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து நம்ம மாவட்டம் ஃபுல்லாக எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதோட முயற்சியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபட நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இறுதி? பொது வாழ்க்கையில் ஈடுபடுற பெண்களுக்கு என்ன, கடின உழைப்பு உழைக்கணும், கடினமாக உழைக்கணும், முயற்சி பண்ணணும். கடின உழைப்பு முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அதனால் எல்லோரும் வாங்க, எல்லோரும் கடின உழைப்பு உழைச்சி முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கூட நம்ம தலைவரை சந்தித்தோம். இப்போ மாநில நிகழ்ச்சி நடக்கும்போது தலைவர் வந்தாங்க, பேசினாங்க, செல்வப்பிறந்தையை பேசினாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, உழைக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன ஒன்றுனாலும் நான் ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னாங்க. அவங்க வாக்குறுதியே கொடுத்தாங்க, உழைக்கிற பெண்களுக்கு நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன், என்ன சீட்டு வேணாலும் எது வேணாலும் நான் வாங்கி தருவேன், உழைக்கிற பெண்களுக்கு பண்ணி தரேன்னாங்க. வெளியில் வரலாமா வேண்டாமா நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நான் ஒரு வெறும் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். நான் ஒரு இந்த லெவலுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நீங்கள் உங்களை போன்ற சில பேர் வர்றாங்க. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து பெண்களோட இது வந்து பங்களிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 15% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எம்பி பாருங்கள், 534 எம்பி வந்திருக்காங்க. அதில் பெண் எம்பி வந்து வெறும் 74 எம்பி தான் வந்திருக்காங்க. அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லையா? ஆனால் பெண் சக்தி ஒரு பெரிய சக்தி தான். அவங்க நினச்சா 50% வரலாம். அது ஏன் வரல? அது பெண்கள் எல்லோரும் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, உங்களோட அடுத்தடுத்த செயல் திட்டங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.